ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, ஆக்லாண்டில் வந்து காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிடுங்க மழை. 33 hours கண்டினியூஸாக மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே மழை வந்துகிட்டே இருக்குது. இப்போ டைம் வந்து ஒரு 6:30 இருக்கும் ஈவினிங். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சது. அட்லீஸ்ட் லேசாவது தூரிட்டு விடாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. நம்ம வீடை சுற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மழையில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நாங்கள் வந்து புதுசாக நியூசிலாந்துக்கு வந்து 2 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் ஃபேமிலியோடு இருக்கோம். நியூசிலாந்து பற்றின வீடியோவும் ஹெல்தி ஃபுட் ஸ்டைல் பற்றியும் நான் வந்து என் வீடியோவில் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் பாருங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சத்தம் கேட்கும் சலசலன்னு. வெளியில் எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். ஏட்ரியன் வந்து விளையாடிட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம கொடையை எடுத்துகிட்டு நம்ம வெளில போய் பார்ப்போம். சத்தமே பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் கம்மியானதும் போய் வெளில போய் பார்க்கலான்னு நினச்சா அது கம்மியாகிற மாதிரி தெரியல. நம்ம இங்கேருந்தே கொஞ்சம் கவர் பண்ணுவோம். பாருங்கள் மழை எப்படி பெஞ்சிட்ருக்கு. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக இந்த டைமுக்கு வந்தோங்க. வந்தப்போ புதுசில் ரொம்ப வந்த ஒரு வாரம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கடா வந்து மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு. அப்புறம் போக போக பழகிருச்சு. கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிக்கிட்டு கொஞ்சம் நிற்கட்டும், அதுக்கப்புறமா போகலாம். காற்றுல அடிச்சுட்டு வந்திருக்குங்க எல்லாமே. காற்றும் அடிக்குது, நல்ல மழையும் அடிக்குது. அங்கே பாருங்கள் மரம்லாம் பயங்கர காற்று. கம்போஸ்ட் வேறு வெளிலவே இருக்குது. தண்ணி அங்கே ஆறாக பாயுது. வாங்க அந்த சைட் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வீட்டோட பேக் சைடுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தெரியல கொடை. ஓகே, இங்கே வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தெரியல. ஓரளவுக்கு நின்று எடுக்கிற மாதிரி இருக்குது. அங்கே தான் ரொம்ப சத்தமாக இருந்தது. காரெல்லாம் வந்து அதுவே கழுவிக்குது. அடித்த ஃபோர்ஸில் வந்து தண்ணி எல்லாம் வந்து உள்ளே போயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது மழை ஃபோர்ஸாக அடிக்கிறது. முன்னுக்கு கொஞ்சம் நிறைய ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. அம்மா ஆட்ரியன். ஓகே, நம்ம வாங்கிட்டு வந்த செடியை நடக்கூட முடியலங்க. மழை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நேற்றுலாம் நல்லா தான் இருந்தது. இன்றைக்கி நடலான்னு பார்த்தா இன்றைக்கி நல்ல மழை. நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து இந்த பூச்செடி வந்து நல்லா பெருசாகிடுச்சு. நம்ம வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் இப்படி தண்ணி எல்லாம் வரா மாதிரி இருக்குது. எவ்வளோ தண்ணி வந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் ட்ரெயின் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து இங்கே கவர்மெண்ட் வந்து எல்லாமே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம வந்து டவுன் கவுன்சிலுக்கு வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து பே பண்ணணுங்க. பே பண்ணிட்டோம்னா இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்கள், தண்ணி வந்து எவ்வளோ வந்தாலும் அங்கே வந்து ட்ரெயின் ஆகிட்டு அது போயிடும். ரோடே காலியாக இருக்குது. காற்றடிக்குது. மழை கூட ஓகே, ஆனால் காற்றடிச்சிதுன்னா அவ்வளோதான். பாருங்கள், இங்கேருந்து தண்ணி வருதா, காற்று நல்லா அடிக்குது. ஸோ இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இது கொஞ்சம் ஆல்ரெடி முன்னாடி வந்து கொஞ்சம் அடைப்பு இருந்தது, அதை எடுத்து விட்டுட்டோம். நம்ம டவுன் கவுன்சிலில் சொன்னால் அவங்க வந்து எல்லாம் சரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த தண்ணி வந்து போயிட்டு அழகாக இதுள்ள போய் கலெக்ட் ஆகிட்டு போயிடும். இந்த இடத்துல தான் லைட்டாக கொஞ்சம் அடைப்பு இருந்தது, அதெல்லாம் எடுத்து விட்டாச்சு. அப்படியே நம்ம செடியை வந்து நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த செடி சைட்லாம் வந்து. லெமன் செடி, தக்காளி வந்து இந்த வாட்டி நல்லா வந்து அறுவடை தந்தது. அந்த வீடியோ தான் எடுக்க முடியல. இதெல்லாம் வந்து கடைசி விளைச்சல். தக்காளிலாம் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். கடைசி விளைச்சலுங்க இது. அப்புறம் இந்த செடி சுத்தமாக போயிடுச்சு. அவ்வளோதான், ஆட்டம் வந்துருச்சுல. இல்லை, இந்த செடியெல்லாம் இருக்காது, காஞ்சிருச்சு. இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். தக்காளி மட்டும்தாங்க இப்போ இருக்குது. உள்ள ஒரு பழம் விழுந்திருக்கு, அதை எடுக்கலாமா இப்போ? ஓகே, தக்காளி பழம் வந்து விழுந்தே இருக்குது.
ஓகே, மழை வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறைய தக்காளி விழுந்துருக்குங்க. இது ரொம்ப பழுத்துட்ருக்கு. நல்லா பிஞ்சு தக்காளிலாம் இருக்குது பாருங்கள். மேலே பாருங்கள், வானம் எவ்வளோ இருட்டாக இருக்குது. கரெக்டாக இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும் ஈவினிங். வெண்டைக்காய் வந்து விதைக்காக விட்டுட்டாங்க. 1-2 தான் காய்க்குது. சரி, அதை அப்படியே வந்து விதைக்காக விட்டுட்டேன். அப்புறம் செடிங்கெல்லாம் நல்லாயிருக்கு, செழிப்பாக இருக்குது. அப்புறம் நான் கார்டன் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. இந்த அப்டேட் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணவே இல்லை. நம்ம மரத்தில் வந்து ஃபிக்கு நல்லா காய்ச்சி அது வந்து இப்போ முடியவே போகுது. அவ்வளோதான். ஆட்டம் வந்துருச்சுன்னா எல்லா இலையுமே கொட்டிட்டு இதுக்கப்புறம் இதோட ஸ்ப்ரிங்கில் வந்து துளுக்கும். அப்புறம் வந்து சம்மரில் வந்து நல்லா காய் வைக்கும். இவருங்க ஃபிக் கொஞ்சம் விட்டோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பறவை வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடுவார். கொஞ்சம் விட்டுடுறது அப்படியே. நிறைய காய் இருக்குது பாருங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள், நாளைக்கு விட்டுட்டு நாளைக்கு பறிச்சுக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இந்த செடி அவ்வளோதான். நம்ம வந்து கார்டனுக்கு வந்து கார்டன்னா பார்ப்பேன், ஆனால் அதில் நான் இன்னும் வந்து எந்த வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா ஆட்டம் வந்துருச்சுல, அதனால் சரி ஓகே, அடுத்த சீசன் தான் இதோட பார்க்கணும். நம்ம பூச்செடியில் ஒரு பூ பூத்துருக்கு, தலியா பூ. அப்புறம் புது வரவு வந்து ஆரஞ்சு செடி வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. மழை பாதி நின்றுச்சுங்க. அழகாக வந்து பால்சம் பூ பூத்துருக்கு. எப்படி விதை வந்துச்சு, எங்கே வந்துச்சுன்னே தெரியல. அழகாக பிங்க் கலரில் பூத்துருக்கு. இந்த செடியை அப்படியே விட்டுருணும் பாருங்கள். இன்னும் பில்லுலாம் எதுவுமே எடுக்கவே இல்லை, அப்படியே கிடக்கு. கரும்பு வளர்ந்துருக்கு. இந்த இடத்தெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்ப்ரிங்கு வரும்போது இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணணுங்க. அதனால் அப்படியே விட்டுருக்கேன். நம்ம எவ்ரிடே வீட்டில் செய்கிற வேலையே வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கிறதுனால கார்டன் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல எவ்வளோ சலசலன்னு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நின்றுருக்கு. காற்று எப்படி அடிக்குது பாருங்க. அவ்வளோதாங்க, மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி காற்று மழை தான். ஸோ வீட்லேயே இருக்க மாதிரி இருக்கும். வெளியே எங்கேயும் போய் அந்த அளவுக்கு சம்மரில் நம்ம வெளில போன மாதிரி போக முடியாது. டேலைட் சேவிங் வேறு எப்போ வரும்னு தெரியல. போய் செக் தான் பண்ணணும். 1 hour பிஹைண்ட் போயிடுவோம். ஆனால் வெதர் வந்து சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைம் தான் நாங்கள் வந்து நியூசிலாண்டு வரோம். அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, எங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சொல்லவே முடியாது. வந்த ஒரு வாரத்தில் வந்து எங்கடா வந்தோம் அப்படி தான் இருந்தது லிட்ரலி. ஆனால் இன்னுமே வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கேட்டால் கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க தான். சிங்கப்பூர் மிஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இந்தியாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு, நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்ம ஊருக்கு போக முடியல, அது ஒன்று தான். மற்றபடி ஓகேங்க எல்லாமே. இதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம வீட்டு அத்திப்பழங்க, இந்த 2 சைடும் நான் கட் பண்ணிடுறேன். நல்லா பழுத்துருச்சு. இதை நாங்கள் கொஞ்சம் விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து இதை பார்த்துருக்க முடியாது. பறவைங்க தான், முக்கால்வாசி பறவைங்க தான் சாப்பிடுதுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் 2 இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குங்க, அதனால தான் ஃபேஸில் கட்டியாக இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஒத்துக்கலைங்க. அந்த சன்லைட் வந்து அப்படியே ரொம்ப டைரெக்டாக படுதா. நம்ம இந்தியாவிலையும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி அது ஓகே தான், அதுவும் சூடு தான். இந்த சம்மர் வந்து அவ்வளோ எரியுது எனக்கு பாருங்க. அலர்ஜி ஆயிடுச்சு ஃபுல்லாக.
ஆக்னி எனக்கு வரும் தான், ஆனால் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வராது. ஸோ அது ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன ட்ரீட்மெண்ட்டு எப்படி சரி பண்ணேன்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கேன். அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம்ல நார்மலி. இப்போ வந்து மாவெல்லாம் ஆட்டி வச்சு எடுத்துட்டு அது எப்படி புளிக்க போகுதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம வீட்டில் பழுத்த தக்காளி தான், தெரியுதுங்களா? ஃபுல்லாக நம்ம வீட்டில் பழுத்த தக்காளி தான். இது அறுவடை பண்ணுறதுக்கு கூட என்னால் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு வேலை கரெக்டாக இருந்துச்சுங்க. மாவு வந்து முக்கால்வாசி வந்து எல்லாம் அரைஞ்சிருச்சு. இப்போ அதை எடுக்க வேண்டியது தான். மழையோ வெயிலோ இடியோ புயலோ நம்ம வந்து நம்ம வேலையை வந்து கரெக்டாக செஞ்சிட்டு இருக்க வேண்டியது தான். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அடிக்குது. கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால தான் எடுக்க முடியல. இல்லைன்னா அப்படியே நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா வந்துடும். அழகாக எடுத்து நம்ம இது ஓடிட்டு இருக்கும் போதே அழகாக எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாகிருச்சு. இது நான் ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேங்க. இன்றைக்கி வந்து நான் வெள்ளை அரிசி இட்லிக்கு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இட்லி அரிசியும் உளுந்து மட்டும் ஊற வச்சுருக்கேன். மில்லட்ஸ் வந்து வாங்கணுங்க. வாங்கிட்ட பிறகு தான் நம்ம வந்து மில்லட்ஸில் வந்து நம்ம தோசை மாவு அரைக்கணும். லைட்டாக வந்து மழை வந்துகிட்டே தாங்க இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, நான் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டேன், செட்டில் ஆகிட்டேன். வெளில போக முடியல, மழை வந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்து பசங்களும் உள்ளர வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வெளில வந்துட்டேன். ஸோ நாங்கள் வந்து நியூசிலாண்ட் வந்து 2 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. பை காட்ஸ் கிரேஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு எங்களுக்கு. அதே மாதிரி எங்களை மாதிரி கரெக்டாக இங்கே வந்து 2 வருஷம் ஆயிருக்கோ இல்லை 1 வருஷமோ இல்லை இப்போ புதுசாக வந்திருக்கீங்களோ, நியூசிலாண்ட் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, இல்லை வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக போடுறேங்க. 2 இயர்ஸில் வந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், எங்களுக்கு வந்து ஆக்சுவலி இப்போ எப்படி இருக்குது எல்லாமேன்னு சொல்லிவிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக மழை வந்துகிட்டே இருந்துச்சா, சரி காலையிலேருந்து ஒரு மாதிரி லேசியாகவே இருந்தது. சரி நம்ம தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருக்குது, பசங்களெல்லாம் எல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, சரி நம்ம ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ.